Please subscribe Sadhguru Sai Creations. நம்மளுடைய உடல் உறுப்புகளில் முக்கியமான ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, ரத்த ஓட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கே காட்டி கொடுக்கும்னா கருவளையத்தில். இப்படியே பல பிரச்சனைகளை மனசுலேயே போட்டு உலட்டி மனக்கோளாறுகளுக்கும், முக்கியமாக கண்ணுக்கு பக்கத்தில் கருவளையம் வந்துருச்சுனாலே கண்ணுக்கு போஷாக்கு இல்லை, அங்கே ரத்தம் இல்லை. ஸோ எல்லாமே இந்த பிரச்சனைகள் இருக்குது. சவுண்டு ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கும். இது உச்சி முதல் பாதம் வரை. இதுதான் மிகப்பெரிய சக்தி ஓட்டத்தை மூளைக்கும், உங்கள் கண்ணுக்கும், உங்கள் இதயத்துக்கும், உங்களுடைய தசைக்கும், நாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தூக்கம் இல்லாமல் இன்சோமனியா பிரச்சனை இருக்கும் பொழுது இவ்வளோ பிரச்சனைகளுமே இருக்கும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. மருத்துவ பகுதியும் கூட எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் எதிர்பார்க்குற விஷயம், எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகிற விஷயம். கண்ணுக்கு கீழே கூடிய இந்த பிளாக் ரிங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்க்கிள், பிளாக் சர்க்கிள் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கண்ணில் கருவளையம் கட்டிடுச்சு, அவ்வளோதான், சோகத்தில் இருக்கான். உண்மையிலேயே இது ஆன்சைட்டி, மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளில் முக்கியமான ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, ரத்த ஓட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா எங்கே காட்டி கொடுக்கும்னா கருவளையத்தில். ரெண்டாவது, தூங்காமல் மொபைல் பார்க்குறது, தூங்காமல் இருக்கிறது. சதா அடுத்தது நம்ம இப்படி ஆயிட்டமே, நம்ம இன்னும் முன்னேறலையே. இப்படியே பல பிரச்சனைகளை மனசுலேயே போட்டு உலட்டி மனக்கோளாறுகளுக்கும், அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதய கோளாறுகளுக்கு கொண்டு வந்து நிறுத்துறதும், அதேமாதிரி பிரெயினுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறதும் இந்த பிரச்சனை. ஸோ முகத்தில் கருவளையம் வந்துருச்சுனாலே முகத்துக்கு ரத்த ஓட்டம் இல்லை. முக்கியமாக கண்ணுக்கு பக்கத்தில் கருவளையம் வந்துருச்சுனாலே கண்ணுக்கு போஷாக்கு இல்லை, அங்கே ரத்தம் இல்லை. ஸோ எல்லாமே இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? மனசுக்கு சிரிப்பை கொடுக்க வேண்டும். சொல்லுவாங்களே, சிரிப்பொலியே எல்லாமே கலகலன்னு இருக்கும். அதான் பார்த்திங்கன்னா ஒரு ஆலய மணி அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு? உங்கள் உடம்புக்கு உள்ளமே கோயில்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் எனக்கு டைம் இல்லை, இல்லை பார்த்திங்கனாக்கா எனக்கு கோயில் போகாமல் மெடிடேஷன் பண்ண எனக்கு ஆசை, பட் அதுக்கான எஃபெக்டை நான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏற்கனவே நான் சோகத்தில் இருக்கேன், ஏற்கனவே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், தூங்காமல் இல்லை. அதேமாதிரி சிஸ்டம் பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கு மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கண் உள்ளே வாங்கும். கண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பால் சுருங்கி வரிகளில் பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய தசைநார்கள் வீக் ஆகும்போது கண் உள்ளே போயிடும். சில பேர் வீக்காக இருப்பாங்க, ரொம்ப உடம்பு சரியாமல் இருந்தால் பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் பாரு உள்ளே உள் வாங்கிருச்சும்பாங்க. இப்போ கண்ணமெல்லாம் உள்வாங்கிடுச்சு. இதெல்லாம் காரணம் என்ன? ஸ்ட்ரெஸ்ஸு, ரத்த ஓட்டம் இல்லாமல், ப்ளஸ் மனசுக்கு ஒரு போஷாக்கு வேண்டும். ஒலி அலை சவுண்ட்ஸ். ஓம் என்ற ரீங்காரம், அது யாருக்காவது ஓம் சொல்ல பிடிச்சிருந்துச்சுன்னா, ஓம். இந்த சவுண்டு ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கும். இது உச்சி முதல் பாதம் வரை. இது காமன். ஓம் என்ற சவுண்ட், அந்த ரீங்காரம், இது மனசுக்கு ஒரு செழிப்பை தரும். இன்னொன்று பார்த்திங்கன்னா சூனியமுத்ரா. நம்ம யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் சூனியமுத்ரான்னு போட்டிங்கனாலே போதும், நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், நடு விரல் இருக்குது பார்த்திங்களா, அதை அழகாக அப்படி எடுத்து வைக்கிறோம். அவ்வளோதான், சிம்பிள். இப்படியே நேர்கோட்டில் வச்சுக்கோங்க. உங்களுடைய தண்டுவடத்தை இப்படி கையில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுடைய எண்ணத்தை நெத்தியில் வச்சுக்கோங்க. நான் நன்றாக இருக்க வேண்டும், என் உடல் உறுப்புகள் நன்றாக இருக்க வேண்டும், நான் செய்யும் வேலை நன்றாக இருக்க வேண்டும், நான் தேடிக்கொண்டிருக்க வேலை எனக்கு கிடைக்க வேண்டும், பணம் பொருள் எனக்கு கிடைக்க வேண்டும், மனம் அமைதியாக இருக்க வேண்டும், ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது, என்னிடம் இருக்கக்கூடிய தடங்கள் உடைய வேண்டும். இப்படி இந்த சூனியமுத்ரா போட்டுக்கோங்க. உட்காந்து சொல்லிவிட்டு அப்படியே மனசை ஃப்ரீயாக விட்டுடுங்க. உங்களுக்கு தேவையானதை சொல்லிவிட்டு அப்போ மூச்சை மட்டும் கவனிக்கணும். மூச்சை மட்டும் உங்களுடைய பொறுமையாக 1, அதாவது இன்ஹேல் 1, ஸ்டக்லாம் பண்ண தேவையில்லை. 2, மனசு அப்படியே லேசாகும். முத்திரையை போட்டுக்கோங்க. அந்த சூனிய முத்திரை நடுவிரல். மூச்சை இழுக்கணும். வாயில் விடும்போது இந்த குக்கர் சவுண்டு மாதிரி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு 10 தடவை 15 தடவை பண்ணால் போதும். அதில் முதல் தடவை 15 தடவை பண்ண முடியாது, ஒரு 5 தடவை 10 தடவை இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் மிகப்பெரிய சக்தி ஓட்டத்தை மூளைக்கும், உங்கள் கண்ணுக்கும், உங்கள் இதயத்துக்கும், உங்களுடைய தசைக்கும், நாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கருவளையத்துக்கு பார்த்திங்கன்னா மகிழம்பூ பேக் போட்டால் ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த மகிழம்பூ பவுடர் நாட்டு மருந்துகளே கிடைக்கிது. ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா உங்களுக்கு மகிழம்பூ ப்ளஸ் ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஆலிவ் ஆயில் ரொம்ப வேணால் கொஞ்சம் ஒரு பேஸ்ட் பவுடர் மாதிரி இருந்தாலே போதுமான விஷயந்தான். சுற்றி பார்த்திங்கனாக்கா 2 போட்டாலே போதும். இல்லை எனக்கு மகிழம்பு வேணாம், ஆயில் மட்டுமே போட்டிங்கன்னா ஆலிவ் ஆயில் போட்டிங்கனாக்கா அது இந்த ஸ்கின்னில் ஊடுருவி உங்களுக்கு ரொம்ப போட்டு கொலன்னு போட தேவையில்லை. லைட்டாக அந்த கரிவளையத்தில் அப்படி போட்டால் போதுமான விஷயந்தான். ஊடுருவி அந்த ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த ஆலிவ் ஆயிலுக்கு உண்டு.
ஸோ இந்த இது மட்டும் போட்டாலே போதுமான விஷயம். கொஞ்சம் கொஞ்சம் போக 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 பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கருவளையம் நீங்கும். அதே நேரத்தில் உள்ளத்திற்கும் இந்த மாதிரியான போஷாக்கிற்கும் நீங்கள் எடுக்கணும். இந்த இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் எல்லாமே நல்லா இருக்குப்பா, எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, ஆன்சைட்டிலாம் ஒன்றும் இல்லை, ஆனால் கருவளையம் வருது, பட் என்னோடய வேலையை நைட் நான் ஷிஃப்ட் பார்க்குறது தான் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கண் வந்து பார்த்திங்கனாக்கா நீ முடிச்சோன்னா தண்ணி பக்கெட்டில் தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து என்ன பண்ணணுன்னா பளிச்சுன்னு ஒரு 10 தடவை குளிர்ந்த நீரில் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்த உடனே கொஞ்சம் அலுப்பு பார்க்காம நீங்களாம் நினைப்பீங்க நல்லா தூக்கம் வரும், அப்படியே தூங்கிடுவேன் நான், தண்ணியில் வந்து அப்படி அடித்தா தூக்கம் தெளிஞ்சிடும் அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா தூங்குவீங்க. ஸோ அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த முகத்தில் இருக்கக்கூடிய அக்குப்ரெஷர், இந்த வர்மா பாயிண்ட்டுங்களாம் இந்த தண்ணியில் சில்லுன்னு இருக்கும்போது டக்குன்னு என்னாகும், தூண்டுதல் படும், ரத்த ஓட்டம் இருக்கும், நல்லா தூங்குவீங்க. அதனால் சில பேர் வந்து நல்லா படிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, மூஞ்ச கழிட்டு வந்து படி அப்படிம்பாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னாக்க முழிச்சிடலாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷாகிங்கிற ஒரு கணக்கு மட்டும் தான். அடுத்து நல்லா தூக்கம் வரும், தவறான ஒரு விஷயம். ஸோ அதனால் நம்ம வந்து மூஞ்சை கழுவுறதுக்கும் பளிச்சு நடிக்கிறதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது, நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. ஸோ மூஞ்சை கழுவிட்டு வந்து படிக்கலாம், தூக்கம் வந்து நிதானமாக இருக்கும், நல்ல கான்சன்ட்ரேஷன் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்கங்கிறது தான் கணக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து நல்ல டைலில் வந்து நீங்கள் வந்து பளிச்சு நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணப்படும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. கொஞ்சம் நேரம் அடுத்த 10 நிமிஷம் நல்லா அந்த அளவுக்கு சூப்பராக தூங்கிடுவீங்க. தூக்கம் இல்லாமல் இன்சோமேனியா பிரச்சனை இருக்கும்பொழுது இவ்வளோ பிரச்சனைகளுமே இருக்கும். ஸோ நல்ல உணவு, வயிறு கெட்டு போயிருந்தாலும் இந்த கருவளையம் வரும், மனசு கெட்டு போயிருந்தாலும் இந்த கருவளையம் வரும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா மெடிடேஷன், இந்தமாதிரி இந்த ஓம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சூனிய முத்ரா, அதேமாதிரி மேலே நான் வந்து ஆலிவ் ஆயில், இந்தமாதிரி வந்து மகிழம்பூ போட்டாலே அந்த ஸ்மெல்லே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கிடும். ஸோ உங்கள்ட்ட உடம்புல அப்படியே தூக்கி போட்டுரும். ஏன்னா மகிழ வைக்கும் பூன்னா மகிழம்பூ தான். மகிழம்பூக்கு அவ்வளோ பெரிய சக்தி உண்டு, மகத்துவம் உண்டு. ஸோ அதனால் இந்த கருவளையத்திற்கு நம்ம இது பண்ணாலே போதுமான விஷயந்தான். இல்லைனா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடுகு எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து போட்டாலும் சரி, ஆலிவ் ஆயிலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகெண்ணெய் ஆலிவ் ஆயில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போட்டிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் கண்ணுக்குள்ளே போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ரொம்ப குலன்னு போட தேவையில்லை, லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துலேயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதேமாதிரி உள்ளே போன கண்ணும் உள்ளே வெளியே வரும். ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும்? ஆக மொத்தத்தில் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் லைஃப் வேணும். அதேமாதிரி தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதேமாதிரி நைட்டு பகலில் தூங்கக்கூடாது. அதேமாரி உங்களுக்கு வந்து பகலில் தூங்கினாலும் கருவளையம் வரும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் உள்ள லாக் ஆகி உங்கள் அசிடிட்டிக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வரும், சன்பான் ஆகும். அதே மாதிரி தான் உங்களுக்கு மெலோனியன் பார்த்திங்கன்னா வற்றி போகும் பகலில் தூங்கினா. இதே நைட்டு தூங்கினீங்கனாக்கா நல்லா தூங்குனீங்கன்னா ரிசல்ட் வரும். ஏன்னா தான் நீங்கள் ஒர்க்குக்கு போயிட்டு வந்தாலும் இந்த மாதிரி தண்ணியில் ஃப்ரெஷ் பண்ணுங்கள். அடிச்சிங்கன்னா பளிச்சுன்னு அடிக்கணும். அடிச்சுன்னா அவ்வளோ ரிலாக்ஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்காது, மிகப்பெரிய அழகான போய் தூக்கத்துக்கு தூங்குவீங்க. உங்களுக்கு ஃபேஸ் நல்லாயிருக்கும், தெளிவாக இருக்கும். அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து எழுந்திரிக்கும் பொழுது கிறிஸ்பாக எழுந்திரிச்சு நிற்பீங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும், நேச்சுரல் ரோடு அப்படியே போகும். சில எரிச்சல் இருந்துச்சுன்னா சில மூலிகைகள் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை பக்குவமாக அழகாக செஞ்சாலே போதுமான விஷயந்தான். உங்களுக்கு அழகான ஃபேஸ், அழகான அழகான கண் பளிச்சுன்னு இருக்கும். லாங் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.